அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமையில் வருது. ரொம்பவும் அற்புத பலனை தரக்கூடியது. சிவராத்திரி அன்று செய்யக்கூடிய ஒரு வழிபாடை காலையில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வற்றாத பணவரவு ஏற்படும். ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரும். ரொம்பவும் தாந்திரிகமான வழிபாடுங்க. இதை எந்த சேனலுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், அதுபடி செய்யுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பண பற்றாக்குறை என்பதே வராது. அந்த அளவுக்கு அற்புதமான பதிவு, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் நாளைக்கு சிவராத்திரி அன்று உங்களுடைய தீர்க்க முடியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நடக்கலை இனிமேலும் நடக்காது அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். அப்படிப்பட்ட வேண்டுதலை கூட நாளைக்கு நான் சொல்கிற முறையில் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். ₹1 கூட செலவில்லாத ஒரு அற்புதமான வழிபாடு. அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது நாளைக்கு சிவராத்திரி அன்று இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க. மிகவும் அற்புதமானது. ₹1 கூட செலவு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இருக்குது பாருங்கள். அது 108 பச்சரிசி மட்டும் உங்களுக்கு தேவைப்படுங்க. வேறு எதுவுமே வேண்டாம். இன்று இரவு ஒரு 8லேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை பண்ணலாம். இப்போ பண்ண முடியாதவங்க நாளை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க போதும். இன்று இரவு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 108 பச்சரிசி எடுத்துக்கோங்க. எண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிரமந்தான், இருந்தாலும் நம்மளுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீரணும், நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் இல்லையா? அதற்காக கொஞ்சம் மெனக்கெட்டு தாங்க ஆகணும். அதனால் 108 பச்சரிசியை எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசி எங்களால் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம், எங்கள்கிட்ட இல்லை அப்படின்றவங்க உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ அந்த அரிசியை ஒரு 108 எடுத்துக்கோங்க. பச்சரிசி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்படி இந்த 108 பச்சரிசியை எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, உங்கள் பூஜை ரூமில் ஏதாவது மணப்பலகை இல்லைன்னா வெறும் தரையில் உட்காராமல் ஏதாவது ஒரு மேட்டு போட்டு உட்காந்துக்கோங்க. சிவபெருமானுடைய ஃபோட்டோ சிலை இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, பூஜை ரூமில் மனதார சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது ஹரி நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை சொல்லுங்க. உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு அந்த பச்சரிசியை ஏதாவது ஒரு வாழை இலை, வெற்றிலையில் இல்லைன்னா வேறு ஏதாவது கிண்ணத்தில் வைங்க. ஒரு அரிசியை வச்சிட்டிங்க இல்லையா, அடுத்தது ஒரு பச்சரிசியை எடுங்க. ஹரி நமக் சிவாய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பேரை சொல்லுங்கள், உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பேர் காயத்ரி இல்லையா, ஹரி நமக் சிவாய, என்னுடைய பெயர் காயத்ரி, நோயற்ற வாழ்வோட குறைவற்ற செல்வத்தோட வாழணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே போல் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ எதற்காக வேண்டுமென்றாலும் நீங்கள் சொல்லலாம். குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணமாகணும், கடன் பிரச்சனை தீரணும், வியாதிகள் உடம்பிலிருந்து நீங்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இன்க்ரிமெண்ட் வேண்டும், பதவி உயர்வு வேண்டும், இது போல் எந்த ஒரு பிரார்த்தனைக்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் செய்யலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, விரும்பியவரை திருமணம் முடிக்கணும், இது போல் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். ஹரி நமக் சிவாய அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய பேரை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு அந்த ஒரு பச்சரிசி அந்த கிண்ணத்தில் வச்சுருங்க. இதே போல் 108 முறை நீங்கள் சொல்லிவிடுங்க. மந்திரம் சொல்லணும், உங்கள் பேரை சொல்லணும், உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு நீங்கள் 108 முறை மந்திரம், உங்கள் பேர், உங்களுடைய வேண்டுதலை சொல்லி அர்ச்சனை பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் பச்சரிசி. அந்த பவுலை நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுட்டு நீங்கள் போய் தூங்க போயிடலாம். இந்த வழிபாடை இன்று மாலை நேரத்துலேருந்து 12 மணிக்குள்ளே பண்ணலாம். இன்றைக்கி பண்ண முடியாதவங்க நாளைக்கு காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணி முடிச்சிட்டிங்க இல்லையா, அந்த பவுல் பூஜை ரூம்லேயே வச்சு
வச்சுடுங்க. நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சிவன் கோவிலுக்கு போவீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பச்சரிசி இருக்குது பாருங்கள், 108 முறை நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த பச்சரிசி கூட 21 வில்வ இலை கிடச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை ஒரு வில்வ இலை கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த பச்சரிசி கூட வச்சுடுங்க. பசும்பால் உங்களால் எவ்வளோ வாங்க முடியுதோ, ஒரு 100 பால் இல்லை 200 இல்லை 1 லிட்ரு 1/2 லிட்ரு 1/4 லிட்ரு எவ்வளோ வாங்க முடியுதோ அதை வாங்கிட்டு போய் சிவன் கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அர்ச்சனை பண்ணி உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வச்சிருக்கிற பச்சரிசி அந்த வில்வ இலையை சிவபெருமானுடைய பாதத்தில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. பால் அபிஷேகத்துக்கு கொடுத்துடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இல்லை, போக முடியல, வெளிநாட்டில் இருக்கும், கோவிலில் போய் இந்த பச்சரிசியெல்லாம் வைக்க முடியாது எங்களால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மரம் இருந்தாலும் சரி, இல்லை தொட்டியில் நீங்கள் ஏதாவது செடி வச்சுருந்தாலும் சரி, அதில் இருக்கிற மண்ணை நீங்கள் உங்கள் கையால் சிவலிங்கம் போல் மண்ணால் செஞ்சு அந்த தொட்டியிலேயே பிரதிஷ்டை பண்ணுங்கள். இல்லை மரம் இது போல் உங்களுக்கு வீட்டில் தோட்டம் இருந்துச்சுன்னா, வேப்ப மரம் இருந்தாலும் வேறு எந்த மரம் இருந்தாலும் அதுக்கு கீழே இருக்கிற மண்ணை எடுத்து அதை வந்து சிவலிங்கம் போல் பிடிச்சு அந்த இடத்துலையே வச்சு தண்ணீராலையும் அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் பால் வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பாலால் அபிஷேகம் பண்ணி நீங்கள் கையில் வச்சுருக்கிற 21 வில்வ இலை இல்லை ஒரு வில்வ இலை கிடைச்சாலும் அந்த ஒரு வில்வ இலையை நீங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள் சிவலிங்கம், அதற்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டி வச்சுருக்கீங்க இல்லையா 108 பச்சரிசி, அதையுமே நீங்கள் செஞ்சு வச்சுருக்க சிவலிங்கத்தோடைய பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த ஒரு பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மனதார சிவபெருமான நாளைக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். எதற்காக இந்த ஒரு வழிபாடு பண்ணீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். சுத்தபத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் இதை செய்யணும். அதே போல் சுத்தமான இடத்துல சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க. கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலுக்கு போய் இந்த வழிபாடை பண்ணலாம். கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீ வீட்டிலே மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி நான் சொன்ன வழிபாடை பண்ணுங்க. அந்த ஒரு சிவலிங்கம் அப்படியே விட்டுடுங்க. தன்னால் அதுக்கு டெய்லியுமே நீங்கள் அந்த செடிக்கு இல்லை மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டே வர வர அந்த மண்ணோட மண்ணாக அந்த சிவலிங்கம் வந்து மறைஞ்சிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு லக் இருந்தால் தான் இதையுமே பண்ண முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு நான் சொல்லியிருக்கேன். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். சுத்தபத்தமாக இருக்கும்போது தான் நீங்கள் செய்யணும். நான்வெஜ்லாம் சாப்பிட்ருந்தா செய்யக்கூடாது. மாதவிடாய் காலத்துலேயும் செய்யக்கூடாது. குளித்து முடிச்சுட்டு சிவபெருமான் கிட்ட பயபக்தியோட உள்ள அன்போடு நீங்கள் இதை பிரார்த்தனை பண்ணி இந்த வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயம் 100% உங்களுடைய பிரார்த்தனை சிவபெருமான் நிறைவேற்றி தருவார். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.